ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு குழந்தைகள் நலப்பிரிவு கட்டிடத்தை ஒட்டி கழிவுநீர் குளம் போல் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குளம் போல தேங்கி கிடக்கும் கழிவு நீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பெருகிய நீரில் நசநசவென ஊறும் புழுக்கள். கழிவுநீர் குழாய் மூலம் வெளியேறி பெருகுவது முதல் மனித கழிவுகள் வரை தேங்கும் கொடுமை. உங்களை முகம் சுளிக்க வைக்கும் இந்த காட்சிகள் எல்லாம் ஊருக்கு வெளியே ஓடும் சாக்கடையோ அல்லது குப்பைமேடு பகுதிகளோ அல்ல. மனித உயிர்களை காக்கும் வகையில் மனித குலத்துக்கே கோயிலாய் காணப்படும் அரசு மருத்துவமனை வளாகத்தின் அவல நிலைதான் இது. கர்ப்பிணிகள், குழந்தைகளுக்கான வெளிநோயாளிகள் பிரிவு, மகப்பேறு குழந்தைகள் நலம், தீவிர சிகிச்சை பிரிவு, பிரசவத்திற்கான அறுவை சிகிச்சை அரங்கம், அறுவை சிகிச்சைக்கு பின் குழந்தைகளுக்கான சிகிச்சை போன்றவை தனித்தனியே செயல்பட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்றும் 10 முதல் 15 பேருக்கு பிரசவமும் நடைபெறுகிறது. மனிதனுக்கு உண்டான நோய்களை தீர்க்கும் மருத்துவமனையிலேயே புதிதாக நோய்களை உருவாக்கும் வகையில் சுகாதார சீர்கேடாய் காணப்படுவதுதான் சகிக்க முடியாத ஒன்று. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சிகிச்சைக்காக வந்து செல்லும் இந்த மருத்துவமனையில் கழிவுநீர் தேங்கி கிடப்பதால் அதில் கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசி மனித உயிருக்கே ஆபத்தாகி வருகிறது. கழிவுநீர் தேங்கிய இடத்தில் போர்வெல் அமைக்கப்பட்டுள்ளதால் நிலத்தடி நீர் மாசுபடவும் அதிக வாய்ப்புள்ளது. இது தவிர அறுவை சிகிச்சை பிரிவில் நோயாளிகளை சுத்தம் செய்த பின்னர் வெளியாகும் கழிவுநீர் தொடங்கி மனித கழிவுகள் வரை தேங்கி கிடக்கிறது. பொதுவாக உடலுக்கு ஏதேனும் நோய் வந்தால் மருத்துவமனைக்கு சென்றால் சரியாகும் என்பதை தாண்டி இந்த மருத்துவமனைக்கு சென்றாலே நோய்தான் அதிகரிக்கும் என அச்சமடையும் வகையில் உள்ளது. கழிவுநீர் தேங்குவதை சரி செய்யுமாறு எத்தனையோ முறை அப்பகுதியினர் கோரிக்கை வைத்தும் அலட்சியம் காட்டி வரும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தமிழக அரசு குட்டு வைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். மாலை முரசு செய்தி தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் கண்ணன் பாபுவுடன் சக்தி.